ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக மீண்டுமாக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு எங்களை அர்ப்பணிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அக்னி ஜுவாலை போல அவருடைய கண்கள் பிரகாசிக்கிறது. அவருடைய வாயிலிருந்து தேவனுடைய வாக்குதாகிய ஈவும் கருவுள்ள பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தில் இறைச்சல் போன்றது. அவருடைய தலைமையும் சிரசு வெண்மையான பச்சை போன்றது. அவருடைய கால்கள் ஒளி வீசுகிற வெண்கலம் போன்றது. சபைக்கான ஒரு மேற்கொண்டுள்ளது. இந்த திருவேங்களுக்கு இந்த சபையை இந்த அழகான இயேசுவாகிறார். அவருடைய கரத்திலே 7 நட்சத்திரம் சபைக்கு தூதர்களை சபை போதகர்களை கரங்களிலே ஏந்தி இருக்கிறார். இவரே நம் இயேசு, இவரே நம் மத்தியில் உலாவுகிறவர், இவரே நமக்குள் இருக்கிறவர், இவரே மேகங்களோடு மறுபடியும் வரப்போகிறவர். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். அதை பார்க்க
சபைக்கு உலாவுகிறார், மறுபடியும் அவரை காணப்படுகிறார், மறுபடியும் சொல்லுவார்கள்.
எலும்புகள் காயமாய் காயப்பட்டது. இந்த எலும்புகள் நான் ஆணிகளால் மாறுமை குறைந்தது. என் இருதயத்தின் அசூசியான மனோபாவனைகள்லாம் உங்க இதயத்தை ஈட்டி பாய்ச்சுகிறது. என் தவறான எண்ணங்கள் உங்களுடைய சிரசை குற்றமாக மாறுமை குறைந்து வேதனைப்படுத்தியது. கரங்களினால் கால்களினால் செய்த பாவங்கள் அவர்களே உடைய கரங்களையும் கால்களையும் வேதனைப்படுத்தி தந்தது. என்னால் தான் எனக்காகத்தான் நீங்கள் வருகிறீர்கள். என் பாவங்கள் தான் உங்களை கொலை செய்து தந்தது. இனிமேல் நான் பாவத்தை டேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னை உங்களுக்கே Amen.
ஆண்டவரே இதெல்லாம் ஒரு வல்லமை கொண்டு சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்கே பார்த்தாலும் அபவிச்சாரங்களும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உபச்சாரங்களை எல்லாவற்றையும் நீர் சுத்திகரிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்காக இந்த தமிழகத்தில் நல்ல ஒரு சட்ட திட்டங்களை என் தேவன் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே, நீதிபதிகளுக்கும் ஆண்டவரே அதை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அதை தடுக்கும் வண்ணமாக ஆண்டவரே இந்த நாளிலே கூட செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் வாழ்க்கை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த கவர்மெண்ட் அதை கண்டுகொள்ளாத வண்ணமாக தங்களை அதை அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் சாமி. கடைகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த அதிகாரிகள் பொழுது ஒரு பாடலை முத்திருக்கும்படி சபை ஒரு பாடலை பாடுவாங்க. அப்பொழுது நம்ம என்னுடைய காணிக்க மாற்றம் என்று நம்ம பண்ணிப்போம். அதைத் தொடர்ந்து நாம் அவருடைய செய்தியை நாம் கேட்க போகிறோம். புனித சின்னம் சிலுவையோ புனித சின்னம் கல்வாரியில் முளைத்து கதனம் வரை தலைத்து எல்லாத்திற்கும் விளைத்து இரவரத்தை நினைவு எல்லாரை செல்வாக்கும் பொருளோவை கல்வோராகும் எல்லாரை செல்வாக்கும் பொருளோவை கல்வோராகும் நல்லாயனே சுவாமி கோவில் சுமந்து சென்ற சிலுவையோ புனித சின்னம். கரங்களில் ஒரு பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தையை தருவார்கள். மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்மையின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களுடைய ஆண்டவர் பாடியை நம்பிக்கிறது கருத்தாய் ஜெபிக்க அவருடைய வார்த்தைகளை கொடுக்க ஆண்டவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நண்போடு வாய்ப்பு கொடுத்து அனைத்து செயல்கள் நிறுவனம் ஐயாவர்களுக்கும் அனைத்து சபை ஊழியர்களுக்கும் யாவருக்கும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் நன்மையின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொரு வாழ்வில் பெருகுவதாக. அல்லேலூயா. யாரும் தூங்கிறாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அன்னமாய் நீங்க கவனிங்க. ஆண்டவர் மெய்யாகவே உங்களுடைய உள்ளான வரிகளில் உள்ளான வரிசையில் பெரிய கதைகளை செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தன்னை பின்பற்றுகிற மக்களை பார்த்து திரும்பி பார்த்து சொன்னார், ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால்
தன்னைத்தான் மறுக்க வேண்டும், சிலுவையாகிய பாடுகளை கீழே போடக்கூடாது, பைபாஸ் பண்ணக்கூடாது, எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சொன்னார், நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தம், இது எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றி வருவேன் என்று அவன் சொன்னான். அப்படி இயேசு கூறுகிறார், நரிகளுக்கு குடிகள் உண்டு, ஆயிரம் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனாகிய எனக்கு தங்குவதற்கு வீடு கிடையாது. அவ்வப்போது ஒளிவு மலையில் தங்க வேண்டிய சூழல் தான் இருக்கிறது என்று சொன்னார். சரிதான், தைரியம் இருந்தால் வா, தியாகம் இருந்தால் வா, அதுதான் பொருள். 100 மனிதனும் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன், ஆனாலும் தகப்பன் மறித்திருக்கிறார், அடக்கம் பண்ணி விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு கூட ஆண்டவர் உத்தரவு கொடுக்கவில்லை. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய வாழ்க்கையை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லுகிறார். அந்த அளவு தியாகத்தோடு தன்னுடைய ஊழியத்தில் ஈடுபட ஆண்டவர் தன்னை பின்பற்ற தனது ஊழியர்களை அழைக்கிறார். இன்னொரு வாலிபன் அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் விற்று தரித்தவர்கள் கொண்டு பின்பையிலே பின்பற்றி வாங்க என்று ஆண்டவர் சொன்னார். அந்த இயேசு என்னை அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார், தம்மை பின்பற்ற. இந்த பூலையில் எத்தனை இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார்? இந்த பூலையில் இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார்? இந்த பூலையில் எத்தனை இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார்? இந்த பூலையில் சுயநலம் கொண்டு வா
எங்கள் இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில்? அல்லேலூயா, அல்லேலூயா. தலையை தாழ்த்துவோம். பரமபிதாவே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, உடைய வார்த்தைகளை மழை போல என் இருதயத்திலே திரளாய் பெய்ய பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றவங்க கரைகளை கட்டி அல்லது மகிழ்ச்சி செலுத்தலாமா? பொதுவாக அநேக மக்கள் எனக்காகத்தான் கர்த்தர் என்று எண்ணுகிறார்கள். அது தவறு. வேதத்தின் அடிப்படையிலே நாம் தியானித்து முழு வேதாகமத்தையும் தியானித்து பார்க்கும்போது எனக்காக கர்த்தர் அல்ல, அவருக்காகவே நாம் கரைகளை கட்டுறது முயற்சி செலுத்தலாம். 66 புத்தகங்களை வாசித்து பார்த்தால் அதுதான் தெளிவாகிறது. எனக்காகத்தான் நான் இருக்கிறாரா? இல்லை, அவருக்காகத்தான் நான் இருக்கிறேன். உங்களில் யாராவது ஒருவர் என்னை உருவாக்குமானவரே இதற்கு விண்ணப்பம் பண்ணி ஆண்டு உங்களை பிறக்க வைத்தாரா? இல்லை, அவர் தனது திட்டத்திலே உங்களை என்னையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனாலதான் நமக்காக அவர் அல்ல, அவருக்காக கரங்களை ரெண்டே நோக்கத்தோடு தான் ஆண்டவர் மதுவை உண்டாக்கினார். ஒன்று, தான் உண்டாக்கிய மருத்துவரும் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் ஆதாமை அவர் கீழ்ப்படிய மறுத்தனர். மட்டுமன்று, டோட்டல் பைபிள் வாசம் பாருங்க, நம்ம ஜூ தனக்காக மனிதன் செயல்பட வேண்டும். ரெண்டே நோக்கம் தான். ஒன்று, அவருக்குள் வாழணும், இன்னொன்று அவருக்காக வாழணும். அல்லேலூயா. இப்போ அவருக்குள் வாழ வேண்டும். அதன் அடிப்படையில் தான் செகண்ட் செஷன்ல அவருக்காக வாழணும். அதன் அடிப்படையில் சொல்லுவார். இப்போ நாங்கள் அந்த வார்த்தைக்கு கொடுக்கிற தலைப்பு பரதீசம் பாதாளம். பரலோகம் நமக்கு தெரியும், நரகம் நமக்கு தெரியும். பரலோகம் பெர்மனன்ட் பிளேஸ், நிரந்தர இடம். நரகம் அதுவும் பெர்மனன்ட் பிளேஸ், நிரந்தர இடம் தான். பரலோகம் நிரந்தரமான வாழ்வு இடம், ஆனால் நரகமோ நிரந்தரமான அழிவுக்கு ஒரு இடம். இந்த பரலோகம் எங்க இருக்கிறது? வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. வாய்ப்பு இருந்தால் எழுதி கொள்ளுங்க. எழுதி கொண்டால் தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லை மறந்து கொள்ளும் இந்த பிரசங்கம் வீட்டை வாய்ப்பு இருந்தால் எழுதி கொள்ளுங்க. பரலோகம் எங்க இருக்கிறது? வெளிப்படுத்துகிற விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்கிறது. தேவதூதன் சொல்லுகிற யோவானே ஏறிப்போ. அவன் ஏறி போகிறான். மேலே ஒரு வாசல் இருக்கிறது, அதன் வழியாக நுழைகிறான், பரலோகத்தை பார்க்கிறான். அவன் பரலோகம் மேலே தான் இருக்கிறது. கரைகளை தட்டி அவனுக்கு மயங்கி செலுத்தலாம். நரகம் எங்க இருக்கிறது? மோசே குறிப்பிட்டிருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எழுதி கொடுங்க. 32:22. உபாகமம் 32:22 மோசே எழுதுகிறார், தாழ்ந்த நரகம். அப்படியானால் நரகம் தாழ்மையாக இருக்கிறது, கீழே தான் இருக்கிறது. இந்த பரலோகமும் இந்த நரகமும் எப்பொழுது சாத்தியம் என்றால் இயேசு வருகைக்கு பின்னர் தான், நியாய தீர்ப்புக்கு பின்னர் தான். இயேசு வர வேண்டும். அதனை தொடர்ந்து the day of judgment, ஒரு நியாய
பரதீசு, பாரடைஸ், பாதாளம், ஹேட்ஸ், பரதீசு, பாதாளம் இவ்விரண்டு இடங்களும் தற்காலிக இடங்கள், டெம்பரரி பிளேசஸ். பரதீசு, பாரடைஸ் தற்காலிக இடம், பாதாளம், ஹேட்ஸ் அது தற்காலிக இடம். இந்த பரதீசு எங்க இருக்கிறது? வாசிக்கலாம். சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் அனைத்து வசனங்களை ஒரு பிரிவில் வாசிப்பார். 2 கொரிந்தியர் 12:1 முதல் சில வசனங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகியும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துகளையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 14 வருஷங்களுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறமே இருந்தானோ அதை அறியே தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். நன்கு கவனியுங்கள். பவுல் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆவிக்குரிய அனுபவங்களை எழுதுகிறார். ஆனால் இன்டைரக்டா எழுதுகிறார். தன்னை தான் ஆனால் வேறொரு மனுஷனாக பாவித்து எழுதுகிறார். ஒரு மனுஷனை எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு எழுதுகிறார். அவர் வேறு யாரும் அல்ல, அவன் தான். நல்ல கவனிக்கும். இங்கு பவுல் ஒரு வார்த்தையை எழுதுகிறார், பரதீஸ். இது எங்க இருக்கிறது? 3ஆம் வானத்திற்கு மேலே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஒரு வானம் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது, 2ஆம் 3ஆம் வானங்கள் நம்முடைய கண்களுக்கு தென்படவில்லை. 3 வானங்கள் இருக்கிறதா? அதான் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பவுல் கூட வேதத்திலே. அந்த 3ஆம் வானத்துக்கு மேலே தான் பாரடைஸ் என்று சொல்லப்படுகிற பரதீஸ் இருக்கிறது. அங்குள்ள லாங்குவேஜ் எப்படிப்பட்டது? மனுஷரால் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய ஒரு மொழி அங்கு இருப்பதாக பவுல் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் உலக மொழியோடு எந்த மொழியும் அங்கு கிடையாது. அதோட ஹெவன்லி லாங்குவேஜ், ஒரு பரலோக மொழி. கரங்களை தட்டி அவர்களுக்கு பேசுகிறோம். இன்னும் கூட இந்த பரதீசில் எது இருக்கிறது? எழுதி கொள்ளுங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அது திவ்ய வாசகமாக யோவான் குறிப்பிட்டிருக்கிறார். மேலே பரதீஸ் இருக்கிறது. அந்த பரதீசு மத்தியிலே ஜீவ விருட்சத்தில் கனி இருக்கிறது. எபேசு சபையே நீ ஜெயம் கொண்டு விட்டால் அந்த பரதீசின் மத்தியிலே ஜீவ விருட்சம் கனி இருக்கிறது. அதை நீ புசிக்கலாம். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க, எழுதி கொள்ளுங்க, வாய்ப்பு இருந்தா. ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஆண்டவர் மனிதனையும் மனுஷனையும் உண்டாக்கி கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் அவர்களை வைத்தான். அந்த ஏதேன் தோட்டத்திலே 3 விதமான ஃப்ரூட்ஸ் இருந்தது. ஒன்று மனிதனின் உணவிற்காக சகல விருட்சத்தின் கனி இருந்தது. 2வது சாவாமை உள்ளவர்களாகத்தான் மனிதனையும் மனுஷியமாக உண்டாக்கினார். அவர்களுக்காக ஜீவவிருட்ச கனி இருந்தது. அந்த ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்கும் போது அவர்கள் மரணம் இருக்கிறார். 3வது மனிதனையும் மனுஷனையும் சோதித்து பார்க்க நன்மை தீமை அறிந்த விருட்சத்தையும் அங்கு வைத்தான். இப்போ 3 விதமான கனிகளை ஏதேனிலே வைத்தான். இப்போ நீங்க 3ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வீட்டுக்கு போனதுக்கு வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி 3 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு மனிதனும் மனுஷன் கீழ்ப்படியவில்லை. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் அவ்விருவரும் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள். அந்த பாவத்திற்கு ஒரு பனிஷ்மென்ட், ஒரு தண்டனையாக மரணத்திற்கும் அவர்கள் உள்ளாக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ ஆண்டவர் பார்க்கிறார், இனிமேல் இந்த மனிதனை இந்த மனுஷன் ஏதேனும் நான் வைக்கக்கூடாது. காரணம், அவன் கீழ்ப்படியவில்லை, அவன் பாவியாக மாறி போனால் மரணம் அவனை ஆண்டு கொண்டது. இப்பொழுது மறுபடியும் அவன் இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தால் ஜீவவிருட்சத்தின் கனியை கையை நீட்டி அவன் பறிப்பான். அதை பறித்து அவன் அதை புசிப்பான். இனிமேல் அதை பறித்து புசித்தால் அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான், சாவு ஏற்படாது. ஆகையினால் இவனுக்கு அந்த கனியினவை வேண்டாம் என்று அவனை வெளியே தள்ளினான். குறிப்பாக அந்த 3 வசனங்களை பாருங்க. தேவன் மனுஷனை துரத்தினான். அந்த ஆதாம் ஏவாளின் நிமித்தம், அந்த முற்பிதாக்களின் நிமித்தம் நாமும் இன்றைக்கு அந்த
ஜீவ விருட்சத்தை இழந்திருக்கிறோம். ஆனா பரவாயில்ல, இப்பொழுது ஆண்டவர் பரதீசிலே அதை வைத்திருக்கிறார், எனக்காக உங்களுக்காக. கரங்களை தட்டி அவருக்கு வைத்து சேர்க்கிறோம். அல்லேலூயா. ஒரே பொருளை உடைய 3 சொற்களை நான் சொல்றேன், கவனிங்க. மத்தேயு லூக்கா 14 அதுல இயேசு சொல்கிறார் ஆபிரகாமின் மடி. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் இயேசு குறிப்பிடுகிறார் பரதீசு. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50, 51, 52 இந்த வசனங்கள் கூறுகிறது பரிசுத்த நகரம். 1 ஆபிரகாமின் மடி, 2 பரதீசு, 3 பரிசுத்த நகரம். இந்த 3 ஒரே பொருளையுடைய வார்த்தைகள் தான். ஆபிரகாமின் மடி இஸ் ஈக்குவல் டு பரதீசு இஸ் ஈக்குவல் டு பரிசுத்த நகரம். ஆபிரகாமின் மடி அதுதான் பரதீசு, அதுதான் பரிசுத்த நகரம். மூன்றும் ஒன்றுதான். இப்போ நான் இதுவரைக்கும் சொல்றது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் தான். இப்பதான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வர போறேன். எனக்கு இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை, முகவுரை எனக்கு புரிந்து விட்டதுன்னு சொல்றது மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் சொல்றது பரலோகம் நரகம் ரெண்டும், பரலோகம் மேல இருக்குன்னு சொன்னேன், நரகம் கீழே இருக்குன்னு சொன்னேன். பரலோகம் நரகமும் நிரந்தர இடங்கள் இருக்குன்னு சொன்னேன். பரலோகம் நிரந்தர வாழ்வு இடம் என்று சொன்னேன், நரகம் நிரந்தர அழிவுள்ள ஒரு இடம் என்று சொன்னேன். இது எப்பொழுது என்று சொன்னால் இயேசு வர வேண்டும், நியாயத்திற்கு கொடுக்க வேண்டும், அதற்கு பின்னர் தான் ஒரு மனிதன் பரலோகமோ நரகமோ செல்ல முடியும் என்று நான் சொன்னேன். அதுபோல தற்காலிக இடம் என்று சொன்னேன், பரதீசும் பாதாளமும். பரதீசும் மேலே இருக்கிறது, 3ஆம் வானத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னேன். பாதாளம் அதை எங்கே சொல்ல நான் மறந்துட்டேன். ஐசாயா 49, ஏசாயா 14:9 வீட்டுக்கு வாசிப்பாரு. கீழே இருக்கிற பாதாளம், பாதாளமும் கீழே தான் இருக்கிறது. இவ்விரண்டும் தற்காலிக இடங்கள் என்று நான் சொன்னேன். பரதீசு தற்காலிக இடமே, பாதாளம் தற்காலிக இடமே. தொடர்ந்து நான் என்ன சொன்னேன், இந்த பரதீசு 12, 1, 2, 3, 4 வசனங்களின் அடிப்படையிலே சொன்னேன். அது மட்டுமல்ல, ஒரே பொருளையுடைய 3 வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு ஆபிரகாமின் மடியும் பரதீசும் பரிசுத்த நகரம் ஒன்றுதான் என்று சொன்னேன். இவ்வளவு முகவுரை தான். இப்போ சொல்லுங்க, எனக்கு குறுக்கிட்டு சொல்றது மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஓகே, ரைட். அதோட வார்த்தைகளோட நான் வரேன். வாசிக்க கேட்கலாம். சற்று ஒலிபெருக்கிற வாசிப்பாங்க. லூக்கா 14:19 வாசிக்க கேட்கலாம். லூக்கா 14:19 முதல். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசருவின் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலுமே கிடந்து அவருடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை எத்திற்று. ஒரு சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள், இது இயேசு சொன்ன பேரபிள், உவமை, கதை என்று சொல்கிறார்கள். இது ஒரு சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள், இது ஒரு கதை அல்ல, உவமை, பேரபிள் இது கிடையாது, ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்வு. காரணம் லாஸ்ட் என்ற பெயர் எழுதுகிறது, இது ஒரு இன்சிடென்ட் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இது ஒரு இன்சிடென்ட் நிகழ்வாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை இது ஒரு கதை பேரபிளாக இருக்கலாம். இது எப்படியோ, ஆனா ஒரு புள்ளியை நம்ம நினைச்சிருக்கோம் என்னன்னா, இயேசுவின் உபதேசங்களுள் இதுவும் ஒன்று. அல்லேலூயா. கரைகளை தட்டி வைத்து செலுத்தலாம். நல்ல கவனிங்க. இயேசு சொல்லுகிறார் 2 கேரக்டர்ஸ். ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானின் பெயரை இயேசு குறிப்பிடவில்லை, மாறாக தரித்திரனின் பெயரை இயேசு குறிப்பிட்டிருக்கிறார். தரித்திரனின் பெயர் என்ன? லாசரு. தரித்திரனின் பெயர் என்ன? லாசரு. அல்லேலூயா. ஓகே. இந்த ஐஸ்வர்யவானை குறித்து இயேசு சொல்லுகிறார், நம்பர் 1, இவன் இரத்தாம்பரத்தை அணிந்திருக்கிறான். நம்பர் 2, இவன் விலையேற பெற்ற ஆடைகளை அணிந்திருக்கிறான். நம்பர் 3, இவனுடைய வாழ்வு முறை எப்படிப்பட்டது? சம்பிரமான வாழ்வு. அப்படி என்றால் லக்ஸுரி லைஃப், ஆடம்பர வாழ்வு. இந்த பக்கமாக தரித்திரன் லாசரு, அவனுடைய வாழ்வை பற்றி ஆண்டவர் 4 காரியங்களை சொல்கிறார். 1, he was a beggar. அவன் ஒரு பிச்சைக்காரன். ஏன் அவ்வாறு நான் கூறுகிறேன்? இந்த வாசிக்கிட்டும் ஐஸ்வர்யவானின் மேஜிலிருந்து கீழே விடக்கூடிய துணிக்கைகளினால் தன் வயிற்று பசியை ஆற்ற மனதாய் இருக்கிறான். அப்படின்னா ஒரு பிச்சைக்காரன் தான். நம்பர் 2, இந்த லாசருவாகிய தரித்திரன் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு வீடு கிடையாது. ஐஸ்வர்யவானின் வீட்டு வாசலிலே கிடக்கிறான் என்று இயேசு கூறுகிறார். அப்போ அவன் வீடு இல்லாத ஒரு மனுஷன் தான். நம்பர் 3,
அவன் வியாதி உள்ள ஒரு மனுஷன். இயேசு குறிப்பிட்டிருக்கிறார், அவன் மறுக்கணால் நிறைந்தவன். He was a weak man. He was a sick man. Number 4, இந்த தரித்திரனாகிய லாசரு எப்படிப்பட்டவன்? மனைவியோ பிள்ளைகளோ உடன்பிறந்தவர்களோ பெற்றோரோ அல்லது நண்பர்களோ அவரிடத்தில் அன்பு பாராட்ட ஒருவரும் இல்லை. அவனுக்கு அருகில் இருந்தது நாய்கள் தான். நாய்களோடு சஞ்சரிக்கக்கூடிய ஒரு எளிய நிலை வாழ்வு தான் இவருடைய வாழ்வு. சரிதான்? ஐஸ்வர்யவானை பற்றி 3 தகவல்களை நான் சொன்னேன். லாசருவை பற்றி 4 தகவல்களை சொன்னேன். இப்ப கவனிங்க, இருவரையும் மரணம் சந்திக்கிறது. இதனால்தான் நீங்களும் நானும் கவனிக்கணும். வாசிக்கலாம் 22, 23, லூக்கா 16, 22, 23 வாசிக்க கேட்கலாம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். தேவதூதரால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். நன்றி கவனிங்கள். ஒரு நாள் இந்த தரித்திரனாகிய லாசருவுக்கு மரணம் வருகிறது. அந்த மரண நேரத்தில் என்ன நிகழ்கிறது? மேலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வருகிறார்கள். இந்த லாசருவின் ஆத்துமாவை வரவேற்று அவனை ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற பரதீசு என்று சொல்லப்படுகிற பரிசுத்த நகரத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள். கரங்களை தட்டி அடர் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனும் ஜீவநதியில் குளித்து ஜீவநதியில் குளித்து களிக்கலாம். ஜீவநதியில் குளித்து களிக்கலாம். ஜீவவிருட்சத்தில் கனியும் புசிக்கலாம். ஜீவவிருட்சத்தில் கனியும் புசிக்கலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம் என்ற செய் சமூகம் வேதாந்தம் பரமானந்தமோ சுகானந்தம் அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். ஜீவநதியில் குளித்து களிக்கலாம். ஜீவநதியில் குளித்து களிக்கலாம். ஜீவவிருட்சத்தில் கனியும் புசிக்கலாம். ஜீவவிருட்சத்தில் கனியும் புசிக்கலாம். என்ன சுகம், ஆகா என்ன சுகம் என்ற செய் சமூகம் வேதாந்தம் பரமானந்த மோட்ச சுகானந்தம் அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். ஓகே, இப்போ பாருங்க, ஐஸ்வர்யமான மரணம் சந்திக்கிறது. வாசிக்கலாம். அவன் எங்க போகிறான்? 23. ஐஸ்வர்யவானும் மரித்து ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது கவனிக்கிறீங்க. ஐஸ்வர்யவானையும் மரணம் சந்திக்கிறது. அவன் சென்ற இடம் என்ன தெரியுமா? பாதாளம். இதுலதான் நீங்களும் நானும் கவனிக்கணும். ஒரு மனுஷன் மரிக்கிறான், ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற பரதீசு போகலாம். அதே சமயம் இன்னொரு மனுஷன் மரிக்கிறான், அவன் பாதாளம் போகிறான். என்னைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? இதுல என்ன இருக்கிறது? என்ன ரகசியம் இருக்கிறது? என்னைக்காவது ஆய்வு பண்ணி பார்த்திருக்கிறீர்களா? ஒரு மரிக்கிறான் பாதாளம் போகிறான், இன்னொரு மரிக்கிறான் பரதீசு போகிறான். 2 பாயிண்ட் தான் பிரசங்கிக்க போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, பாதாளத்தில் பயங்கரங்கள். அது 4 காரியங்களை சொல்ல போறேன். பாயிண்ட் நம்பர் 2, பரதீசு போகணும்னா நான் என்ன செய்யணும்? அதுல ஒரு 4 காரியங்களை சொல்ல போறேன். 2 பாயிண்ட்ஸ் தான். பாயிண்ட் நம்பர் 1 பாயிண்ட் எழுதிக்கோங்க. பாதாளத்தில் பயங்கரங்கள். அது பாதாளத்தில் பயங்கரத்துல 4 காரியங்கள். சப் பாயிண்ட் 1 வாசிக்கலாம். 23, லூக்கா 16, 23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது கவனிக்க. இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே கிடக்கிறான். பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அது பாயிண்ட் நம்பர் 1. பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? பாதாளத்தின் பயங்கரம் என்ன? பாயிண்ட் நம்பர் 1. நீங்களும் நானும் மரணத்திற்கு பின்னர் பாதாளத்தில் போய் விழுந்து விட்டால் அந்த பாதாளம் நம்மை வேதனைப்படுத்தும்.
இருக்கும்? 2 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 2, பாதாளம் எப்படிப்பட்ட இடம் வாசிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டார். பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான் கண்களை ஏறெடுத்து மேலே பார்க்கிறான். இந்த ஐஸ்வர்யவானின் கண்களுக்கு ஆபிரகாமின் வழியாகிய பரதீசாகிய பரிசுத்த நகரமாகிய அந்த இடத்தில் உள்ள லாசருவை தெரிகிறது. ஆனால் அந்த லாசருவின் கண்களுக்கு பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவானை தெரிந்ததாக இயேசு குறிப்பிடவில்லை. அப்போ பாயிண்ட் நம்பர் 2, பாதாளத்தில் பயங்கரம். பாதாளம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நீங்களும் நானும் பாவியாக மறித்து பாதாளத்தில் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நம் கீழே இருந்து கண்களை ஏறெடுத்து மேலே பார்ப்போம். நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நமக்கு சபையிலே அருகிலே அமர்ந்திருந்த யாரோ சில பரிசுத்தவான்களோ மறித்து பரதீசில் இருந்தால் அவன் போய்விட்டானா நான் இழந்து போனேனா, அவள் போய்விட்டானா நான் இழந்து போனேனா என்று இரவும் பகலும் நம்மை பதற வைக்கக்கூடிய துடிக்க வைக்கக்கூடிய இடம் தான் பாதாளம். நம்பர் 3, பாதாளம் பயங்கர எப்படி இருக்கு தெரியுமா? தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் மடியிலே லாசரை கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்படும்படி அவனை அனுப்ப வேண்டும். இப்போ பாதாளத்துக்கு ஐஸ்வர்யவான் ஒரு சொட்டு தண்ணீருக்காக ஏங்குகிறான். என்னது வேண்டுமா உங்களுக்கு? ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் பண்ணிட்டு நம்முடைய விரல் முழுவதும் மூழ்கு வைக்கக்கூடாது. நுனியை மட்டும் ஒரு மூழ்கு வச்சுட்டு எடுத்தா எத்தனை டிராப்ஸ் கிடைக்கும்? மேக்சிமம் 3 அல்லது 2 அல்லது 1 தான். அந்த சொட்டு தண்ணீருக்காக ஏங்குகிறான். அது கூட மறுக்கப்படுகிறது. அப்படி என்றால் பாயிண்ட் 3, பாதாளத்தின் பயங்கரம். பாதாளம் எப்படிப்பட்ட இடம்னா ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத இடம். தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். ஏற்கனவே சொன்னேன். பாயிண்ட் நம்பர் 1, பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? பாதாளம் நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய இடம். அந்த வேதனை எப்படி இருக்கும்? 2 நிமிஷம் கழிச்சு சொல்றேன்னு சொன்னேன். இந்த இடத்துல விட இருக்கு பாருங்க. அவனே சொல்றான், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. 2 ஸ்டேட்மெண்ட், 2 வாக்கியத்தை இணைத்து பாருங்க. இப்ப பாயிண்ட் நம்பர் 1, 2 இணைத்து நான் சொல்றேன். பாதாளத்திலே அக்னி இருக்கிறது. நீங்களோ நானோ மரணத்துக்கு பின்னர் அந்த பாதாளத்தில் போய் விழுந்து விட்டால் அந்த அக்னி ஜுவாலை நம்மை வெப்பப்படுத்தும். அந்த அக்னி ஜுவாலை நம்மை உஷ்ணப்படுத்தும். அந்த வேதனையால் நாம் துடிப்போம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? நமக்கு அருமையானவர்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து மறித்து ஆபிரகாமின் வழியாகிய பரதீசில் இருந்தால் நாம் கீழே இருந்தவர்களை பார்த்து பார்த்து மனம் புழுங்குவோம், மனம் துடிப்போம், பதறுவோம். நம்பர் 3, ஒரு சொட்டு தண்ணீர் கூட பாதாளத்திலே கிடைக்காது. 4வது கடைசியாக பாதாளம் எப்படிப்பட்ட இடம்? பாதாளத்தின் பயங்கரம் என்ன? பாயிண்ட் நம்பர் 4, வாசிக்கலாம். 27, லூக்கா 16:27. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. 5 பேர் எனக்கு சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி. கவனிங்க, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு, எந்த இடத்திற்கு? பாதாளத்துக்கு வராதபடி அவன் போய் லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயின் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி உண்டு என்றான். அதற்கு அவன், அப்படி இல்லை, தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். அந்த வார்த்தைக்கு மனம் திரும்புவார்கள், ரிப்பெண்டன்ஸ் அல்லது சால்வேஷன். மனம் திரும்புவார்கள் என்றால் அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எடுத்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். 4, கடைசி பாதாளத்தின் பயங்கரம் எப்படின்னு பாருங்க. இந்த பாதாளத்தில் இப்பொழுது ஐஸ்வர்யம் வந்திருக்கிறான். யோசிக்கிறான். ஒரு பக்கம் அக்கினி என்னை வேதனைப்படுத்த
தண்ணீர் கூட எனக்கு கிடைக்கவில்லையே. இப்பதான் அவனுக்கு புத்தி தெரிகிறது. யோசித்து பார்க்கிறான், நான் தான் மனம் திரும்பாமல், அது வார்த்தை வந்து பாருங்க, மனம் திரும்புதல். நான் தான் மனம் திரும்பாமல் மறித்து வேதனையுள்ள இடத்துக்கு வந்திருக்கேன். என் உடன் பிறந்தவங்க 5 சகோதரர் இருக்காங்க. அவங்க இன்னும் மறிக்கல, பூமியில வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. ஐயோ, அவருக்கும் வேதனையுள்ள இடத்துக்கு வந்துவிடக் கூடாது. அப்படி என்றால் அது தடுக்கப்பட வேண்டுமே சொல்றான். ஆபிரகாமே, அந்த லாசருவை தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும். அவன் போய் பாதாளம் இவ்வளவு பயங்கரமான இடம் என்ற தகவலை என் 5 சகோதரருக்கு சொல்லட்டும். அப்படி சொன்னால் என் 5 சகோதரர் மனம் திரும்புவாங்க. நான் தான் பாவியாக மறித்து பாதாளம் வந்துட்டேன், அட்லீஸ்ட் அவங்களாவது வராமல் இருக்கட்டுமே. எங்க போன பின்னர் ஊழிய பாரம் வருகிறது, எங்கு போன பின்னர் மிஷனரி பாரம் வருகிறது, எங்கு போன பின்னர் ஆத்ம பாரம் வருகிறது, பாதாளம் சென்ற பின்னர் வருகிறது. காட்சி நிராகரிக்கப்பட்டது. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1 முடிச்சுட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, பரதீசு போகணும்னா நான் என்ன செய்யணும்? இதுலேயே 4 காரியங்களை சொல்ல போறேன். சரிதானே? வாசிக்கலாம். லூக்கா 23:42, லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொன்னார், மனம் திரும்பிய கண்ணனே, இன்றைக்கு இயேசுவாகி நான் மறித்து பரதீசு சொல்ல போகிறேன். நீ மனம் திரும்பி விட்டாய் அல்லவா? இனிமேல் பாதாளம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை சொல்லலாமா? பரதீசின் வாழ்வை பெற்றவர் இந்த திருந்திய கண்ணன். இவரை கேட்போமே, உன்னை போலவே நான் என் மரண வேளையில பரதீசு வர விரும்புகிறேன், நான் என்ன செய்ய? இதன் பதில் சொல்லுவோம் பாருங்க. 39:42 வரை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல 4 காரியங்கள் இருக்கிறது. நீங்களும் நானும் பரதீசுக்கு போக 4 வழிமுறைகள், 4 ஸ்டெப்ஸ் இதுல இருக்கு. 39 to 42 வாசிக்க கேட்கலாம். 39 அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவனை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க மரணை அடைகிறோம், இவரோ தகாதவற்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி. பரதீசு போகணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? 1, அந்த 39:42 4 வசனத்தை பாருங்க. இந்த மனம் திரும்பி கண்ணன் கூறுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்,
கொள்வோம்? நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். என்ன சொல்றாரு மனதிரும்பி கண்ணன்? நாங்கள் கள்ளர்கள் தான், நாங்கள் குற்றவாளிகள் தான், நாங்கள் பாவிகள் தான். எங்க பாவத்திற்கு, எங்கள் குற்றத்திற்கு, எங்கள் தவறுக்கு இந்த ரோம அரசாங்கம் தக்க தண்டனை கொடுத்திருக்கிறது. மரண தண்டனை. சிலுவையிலே எங்களை அறைந்து கொலை செய்து மரண தண்டனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. சரிதான், இந்த தண்டனை நியாயம்தான் என்று திருந்தி கண்ணன் குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் இந்த திருந்தி கண்ணன் என்ன சொல்ல வருகிறான்? நான் பாவிதான், அழகாக ஒத்துக்கொள்றோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் நான் பாவிதான் இதை ஒத்துக்கொண்டா பரதீசின் முதல் படியில ஏறிடலாம். இன்றைக்கும் ஆலயத்துக்கு வருகிற அநேக மக்கள், சபைக்கு வருகிற அநேக மக்கள் இன்டர்நெட்ல இன்றைக்கும் ஆபாசமான காரியங்களை பார்க்கிறார்களா? பார்க்கிறார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற சில ஊழியர்கள் இன்டர்நெட்ல ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறார்களா? பார்க்கிறார்கள். அதை ஒத்துக்கொள்ளும். நான் பிரீச் பண்றேன், நான் பாடுறேன், நான் துதிக்கிறேன், நான் அல்லேலூயா சொல்றேன், நான் அதிபாஷை பேசுறேன், நான் சர்ச்சுக்கு வரேன், ஆனா இன்டர்நெட்ல ஆபாசமான காட்சியை பார்க்கிறேன். நான் பாவிதான் ஒத்துக்கொள்வோமே. கணவனை தாண்டி, மனைவியை தாண்டி, யாரோ ஒரு மனிதரை, யாரோ ஒரு பெண்ணை உள்ளத்திலே அசுசியான மனோ பாவனையோடு ஆபாசமாக கற்பனை செய்கிறவர்கள் அனைவரும் உண்டு சபையிலே. ஒத்துக்கொள்வோமே. சரீரத்திலே நான் விபச்சாரம் செய்யவில்லை, வேசித்தனம் செய்யவில்லை, ஆனால் உணர்வுகளில் நான் செய்கிறேன். என் மனைவியை தாண்டி யாரோ ஒரு பெண்ணை அசுத்தமாக நான் கற்பனை செய்கிறேன். என் புருஷனை தாண்டி யாரோ ஒரு மனிதனை என் உள்ளத்திலே நான் கற்பனை செய்கிறேன். நான் பாவிதான். ஒத்துக்கொள்வோம். இங்கு வந்து அல்லேலூயா பாடுகிறேன், நீ பரிசுத்தர் என்று சொல்லுகிறேன். வீட்டுக்கு போன சினிமா பாடல்களை என்னுடைய நாவு ஒலிக்கிறது. நான் பாவிதான். ஒத்துக்கொள்வோம். இங்க வந்து வேதத்தை திறந்து வாசிக்கிறேன், இங்க வந்து ஜெபம் பண்ணுகிறேன். ஆனா என் அறை வீட்டிலே அந்த இடத்திலே அறைக்கதவை பூட்டி நான் ஜெபம் பண்ணி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது. வேதத்தின் தியானம் எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது. நான் பாவிதான். ஆண்டவருக்கு எனக்கு சரியான ஒரு உறவு, ஒரு ஐக்கியம் இல்லை. ஒத்துக்கொள்வோம். நான் பாவிக்கு ஒத்துக்கொண்டாலே பரதீசின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஏறலாம். கரையில வைத்து பாமி சொல்லலாம். பாமரையில் அற்புதமான ஒரு வரிகள், அதை ஈடுபடுவதற்கு கிளாஸ் பக்கத்து கடனை பாருங்க. இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள். என்ன சொல்லுகிறார் இவன்? ஆண்டவரே, நீர் கிறிஸ்துவானால், அதாவது நீர் தேவகுமாரனானால், அதாவது நீர் கடவுளானால், அற்புதம் செய்யக்கூடிய திராணி எங்கே? அதிசயம் செய்யக்கூடிய திராணி எங்கே? எங்களை இறக்கி விட்டு விடலாமே, எங்களையும் இறக்கி விட்டு விடலாமே. பிரதான ஆசிரியர் அதைத்தான் சொல்லுகிறார்கள். வேதபாரகரும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். உப்பர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அந்த வழியாய் நடந்து போகிற ஜனங்களும் தங்கள் தலைகளை துணிக்க அதைத்தான் சொல்லுகிறார்கள். நீர் தேவகுமாரனானால் கீழே இறங்கி வாழும், அப்பொழுது நாங்களும் ரட்சிப்போம். அதைத்தான் இந்த மனம் திரும்பாது கடந்து சொல்றான். நீ கிறிஸ்துவானால் கீழே இறங்கி வந்துடும், எங்க ரெண்டு பேரையும் கீழே இறக்கி விட்டு விடும். அப்போ இந்த மனம் திரும்பாத கண்ணனுக்கு இயேசுவின் மீது இருந்த ஒரு பார்வை என்ன தெரியுமா? இயேசு தான் அற்புதம் செய்கிறார்.
இயேசு அதிசயம் செய்கிறார். உண்மைதான். இன்றும் இயேசு அற்புதம் செய்கிறாரா? அற்புதம் செய்கிறார். சகோதரி நீங்க சாட்சி சொன்னாரே, அவங்க சாட்சி உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2020ஆம் ஆண்டு அவருடைய குமாரன் மகன், அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட படிக்கல, யூகேஜி தான், 5 வயது தான், அது 4 வயது தான். பிளட் கேன்சர் கஷ்டப்பட்டாங்க குட்டி தம்பி. இன்னைக்கு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 1 வருஷம் ட்ரீட்மெண்ட். கடந்த 3 ஆண்டுகள் பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறார். கரங்களில் கடந்து பயணிக்கிறார். ரத்த சுகமான இதற்கு பேச அற்புதம் செய்கிறாரா? அற்புதம் செய்கிறார். பக்கத்தில் ஜேம்ஸ் இருக்கிறார். அவரை சாட்சி சொல்ல அவரும் சொல்லுவார். அவருடைய பையன், அவனுக்கும் ஹெச்பி 2 தான். ஹெச்பி 2 தான் இருந்துச்சு. எப்படி அவரும் சுகம் கொடுத்தாரு? ஏசு சுகம் கொடுத்தார். அவரும் சொல்லுவார். நல்லா கவனிக்கணும். இன்றும் மாணவர் அற்புதம் செய்கிறாரா? செய்கிறார். இன்றும் மாணவர் அதிசயம் செய்கிறாரா? செய்கிறார். கண்ண சொல்றாங்க, நீ கிறிஸ்துவா தான் இறங்கி வாயா, எங்களை இறக்கி விடுறியா? இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வாரா? செய்வார். எனக்கும் அற்புதம் செய்வாரா? செய்வார். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்கிறாரா? செய்வார். ஆனா அற்புதத்துக்காக மட்டும் நீங்களும் அவரை பின்பற்றினா நல்லா கவனிங்க. இம்மைக்குரியவர்களுக்காக மட்டும் ஜீசஸை பின்பற்றினா நம்ம நிலைமை பரிதாபம் என்று 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில் பவுல் கூறுகிறார். அப்ப அற்புதத்தை எதிர்பார்க்க கூடாதா? எதிர்பார்க்கணும். விசுவாசத்தோடு கேட்போம். அற்புதம் செய்வார். சில வேளைகளில் அற்புதம் செய்யாமல் இருப்பார். செய்யாமல் இருந்து கிருபை கொடுத்து நடத்துவார். எதுவானாலும் அவரை முன்முறுக்காக ஒரு மனிதன் பின்பற்றும் போதுதான் தேவராஜ்யம் பெற முடியும். கரங்களை தேர்ந்தெடுக்கும் முயற்சி செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதம் தான் வாங்கி போங்க. அற்புதம் தரலன்னா அவன் திட்டாதீங்க, முறுமுறுக்காதீங்க, பரவாயில்ல. கிருபை கொடுத்து நடத்துவார் என்று மகிழ்ச்சியோடு கரம் போட்டு நடவுங்கள். அப்ப இவருக்கு இந்த மனதிருமாத கடந்து இயேசு மீது இருந்த பார்வை என்ன? இயேசுதான் அற்புதம் செய்யணும். அற்புதம் செய்யக்கூடிய திராணி இல்லைல்ல, சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியல. அப்ப இவருக்கு கடவுளாக இருக்க முடியாது. அதான் இவருடைய பார்வை. ஆனா மன திருப்பி கடனை பாருங்க. அவன் என்ன சொல்றான்? அந்த 40-41 வசனத்தை பாருங்க. இவரோ தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே. என்ன சொல்றான் இயேசுவை பற்றி? இயேசு பரிசுத்தர். கரங்களை தேர்ந்தெடுக்கும். அல்லேலூயா. தகாதது ஒன்றையும் செய்யவில்லையே. அதை நம்ம பாடுறோம். மறுபடியும் ஒரே வசனம் தூய தூய தூயா இதுக்காக இவரை நீங்க பின்பற்றி பாருங்க. பரதேச செகண்ட் ஸ்டெப்ல ஏறிடலாம். அல்லேலூயா. தேர்ட் ஸ்டெப், 3வது படி. அதே 39-42 வரைக்கும் பாருங்க. இந்த மன திரும்பிய கண்ணன் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிறதா? இல்ல, ஒரு சிறு மணித்துளிகள் தான். சரியா 4 சுவிசேஷத்தை இணைத்து நான் சொல்ற ஒரு சில காரியத்தை மட்டும் நீங்க கவனிங்க. பிலாத்துவின் அரண்மனையிலே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. இவனை சிலுவையில் அறையப்படுகிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட கொண்டு போகப்படுகிறான். பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது உள்வதாம். அச்சமயத்தான் அவரோடு 2 கள்ளர்களும் குற்றவாளிகளும் கொண்டு போகப்படுகிறார்கள். இயேசுவோடு இணைந்து இவர்களும் கொள்வதாக போகிறார். அப்பதான் 2 கள்ளர்களும் பார்க்கிற ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்ன தெரியுமா? சிறையை ஊரனாகி சீமோன் சற்று நேரம் சிலுவையை சுமக்கிறான். 2 கள்ளர்களும் பார்க்கிறாங்க. 2வது இன்சிடென்ட் என்ன தெரியுமா? இயேசு திரும்பி பார்த்து எருசலேம் குமாரனே, எனக்காக அழ வேண்டாம்,
உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகுன்னு சொன்னாரே. இந்த இரண்டாவது நிகழ்வை 2 கடவுளும் பார்க்கிறாங்க. மூன்றாவது ஒழுங்குதா கந்தாச்சு. இயேசுக்கு பலி தெரியக்கூடாது என்பதற்காக மது கலந்த வெள்ளை கோலம் கலந்த ஒரு திராட்சரசம் கொடுக்கப்படுகிறது. இயேசு டேஸ்ட் பண்ணி வேண்டாம் என்று சொல்கிறார். இதை 2 கள்ளர்களும் பார்க்கிறார்கள். 4வது நிகழ்வு பாருங்க. இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறார். அப்பொழுது அவருடைய சிரசிற்கு மேலே இவர் யூதருடைய ராஜா. 2 கள்ளர்களும் இந்த நிகழ்வை பார்க்கிறாங்க. 5வது பாருங்க, இயேசு வஸ்திரத்தை உரிந்து அதை சீட்டு போடுகிறார்கள். 2 கள்ளர்களும் பார்க்கிறாங்க. வஸ்திரம் உங்களுக்கு தேவைப்படும், இயேசு வேண்டாம், வஸ்திரம் தேவைப்படுகிறது பார்க்கிறாங்க. 6வது நிகழ்வு பாருங்க, தன்னை அறைந்தவர்களை பார்க்க இயேசு ஜெபம் பண்ணுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த காரியங்களை பார்க்கும்போது 2 கள்ளர்களும் 6 நிகழ்வு பார்க்கிறாங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுட்டான். கரங்களை தட்டுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டு சில மணித்துளிகள் தான் ஆகிறது. அவர் தட்சிப்பு பாருங்க, குறுகிய காலம் தான் ரட்சிக்கப்பட்டு அதற்குள் ஆண்டவர் மீது ஒரு பக்தி அவர்கள் பொங்கி எழுவது. பக்கத்துக்கு சொல்றான் பாருங்க, நீ தேவனுக்கு கூட பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி அவனை கடிந்து கொள்கிறான். ஏன் கடிந்து கொள்றான்? இவன் சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்கிறானே. இவன் மனதிற்கை கண்டதுக்கு ஆண்டவர் மீது ஒரு பக்தி பொங்கி எழுப்புகிறது. இவரை பார்த்து சொல்லுகிறான், தேவ பயப்படுவது எங்கே போவது என்று சொல்லி இவரை கடிந்து கொள்கிறான். பல பெற்றோரை நான் பார்க்கிறேன். படிக்கிற பிள்ளைகள், கல்லூரி படிக்கிற பிள்ளை, அதாவது பள்ளியிலே படிக்கிற தங்களுடைய பிள்ளைகள் யாரோ ஒரு பையனோடு யாரோ ஒரு பிள்ளையோடு யதார்த்தத்திலே பேசுகிற பொழுது கண்டித்து கூட புத்தி சொல்ல தயங்குகிறார்கள். பின்ன எப்படி உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படும்? நல்ல கவனிங்க. பவுல் சீனியர், அவனோட அசிஸ்டன்ட் ஊழியருக்கு கடிதம் கொடுக்கிறான். தீமோத்தேயு வீட்டிலே வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வீட்டிலே வாசிங்க. 2 தீமோத்தேயு 4 முதல் 4 வசனங்கள் வீட்டிலே வாசிங்க. பவுல் எழுதுகிறார் தீமோத்தேயுவே, நீ பிரசங்கம் பண்ணும்போது அல்லது புத்தி சொல்லும் போது அல்லது ஆலோசனை சொல்லும் போது அதுல 4 காரியங்கள் இருக்கணும். 1, சாந்தம், நீடி சாந்தத்தோடு புத்தி சொல்லணும். 2, உன் பிரசங்கத்துல உபதேசம் இருக்கணும், டீச் பண்ணணும். 3, கடிந்து கொண்டு இருக்கணும். 4, கண்டனம் இருக்கணும். கரங்களை சொல்லுங்க. நீங்க சபையில பிரசங்கம் பண்ணாலும் சரிதான், பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொன்னாலும் சரிதான், வெளியிருக்கிறவங்களுக்கு புத்திமதி சொன்னாலும் சரிதான், அதுல நீடிய சாந்தமும் இருக்கணும், அதுல உபதேசமும் இருக்கணும், அதுல கடிந்து கொள்வதும் இருக்கணும், அதுல கண்டனமும் இருக்கணும். இப்ப பாருங்க, மனதிரும்பிய கண்டனம் ரட்சிக்கப்பட்டு மனதிரும்பி கொஞ்ச நேரம் ஆகுது. பக்கத்து கடனை பார்த்து சொல்றான், தேவ பயப்படுறது எங்கே போறது என்று சொல்லி அவரை கடிந்து கொள்கிறான். பாவம் செய்கிறவர்களை பார்க்கும்போது, குடிகாரர்களை பார்க்கும்போது, விபச்சாரத்தை விழுந்து கிடக்கிறவர்களை பார்க்கும்போது, ஆண்டவரை தேடாமல் மறந்து வாழ்கிற சபை மக்களை பார்க்கும்போது, உங்க பிள்ளைகள் தவறு செய்கிறதை பார்க்கும் பொழுது மதுபானத்தை நோக்கி விரைந்து ஓடுகிறாயே, ஒரு பெண்ணுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறாயே, இன்டர்நெட் ஆபாசமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறாயே, இன்னைக்கு இயேசு வந்தா உன் நிலைமை பரிதாபம் மறந்திருந்து என்று சொல்லி பாருங்க, உங்க பிள்ளை ரட்சிக்கப்படும். கரங்களை தேற்றோட போய் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பாவத்தில் எழுதுகிற பிள்ளைகளை பார்த்து நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு நல்ல ஒரு வேலையை தருவார்னு சொல்லுங்க, அது மறந்துடுமா? நீ நல்ல ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு திருமண வாக்கியத்தை வாய்ப்பு கொள்வார் அப்படின்னு மறந்துடுமா? உள்ள பாவலுக்கு ஷீல் இருக்கு, ரணம் இருக்கு, புதுக்கி எடுக்கப்படல, ஆண்டவருக்கு குழந்தை வாக்கியம் தருவார் சொல்லுங்க, உங்க பிள்ளை மறந்துடுமா? மறந்துடுவார். உள்ள இருக்கிற ஷீலை புதுக்கி எடுப்பதற்கு வீடியோ சாந்தத்தோடு உபதேசத்தோடு கடிதத்தோடு கண்டனத்தோடு கூடிய உபதேசம் தான் ரட்சிப்பு. கரங்களை கண்டனம் பயிர் செய்வோம். இதைத்தான் இயேசு சொன்னா யோவான் 16:8, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது 1 பாவத்தை குறித்து, 2 நீதியை குறித்து, 3 நியாயத்தை குறித்து உலகத்தே நம்மால் கண்டித்து உணர்த்த முடியும். சொந்த பிள்ளைகளும் கூட உங்களை கண்டித்து உணர்த்து ரட்சிப்புக்குள் வளர்க்க முடியலன்னா நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்வது பொய்தான். சரியான ஆவியானவர் எனக்குள் இருந்தால், உங்களுக்குள் இருந்தால் சொந்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும், சொந்த சபையை கற்றுக்குள்ள நடத்த முடியும். கடிந்து பேசுவது உங்களுக்கு இயலவில்லை என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்பதுதான் பொருள். அதைத்தான் இயேசு சொன்னார், அவர் பரிசுத்த ஆவியானவர் வந்தால்
ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தை மட்டுமல்ல, உலகத்தையே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்து நம்மால் கண்டித்து உணர்த்த முடியும். அல்லேலூயா. இப்படி கண்டனத்தோடு நீங்க உபதேசித்து புத்தி சொல்லி பாருங்க, பரதேசி 3வது ஸ்டெப்ல ஏறிடலாம். ஃபைனல் ஸ்டெப், கடைசி ஸ்டெப்பை பாருங்க. இந்த மனம் திரும்பிய கள்ளன் கருத்து நிறைந்த அற்புதமான ஒரு ஜெபத்தை எடுக்கிறான். 42 வாசிக்க கேட்டோம். மறுபடியும் பாருங்க, லூக்கா 23:42. அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்க வரும்போது அது என்ன நினைச்சுக்கோங்க. என்ன கேட்கிறான்? ஏசப்பா, ஒரு நாள் மறுபடியும் உலகத்தில் நீங்க வருவீங்க, சிலுவையில் அறையப்பட இல்லை, ராஜாவாக வருவீங்க. எனக்கு விசுவாசம் இருக்கு, அந்த நாள்ல உங்களுக்கு ஒரு பரலோக ராஜ்யம் ஏற்படும். அதை எனக்கு ஒரு சீட்டு தாங்க ஆண்டவரே, ஒரு இடம் தாங்க ஆண்டவரே. அப்ப இயேசு சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தை கவனிங்க, இன்டைரக்டா சொல்றாரு, டைரக்டா இல்ல, இன்டைரக்டா சொல்றாரு. எப்பா, என் 2ஆம் வருகைக்கு இன்னும் அதிக காலம் இருக்கிறது, பரலோக ராஜ்யத்துக்கு அதிக காலம் இருக்கு. ஆனா இயேசுவாகினா சில நிமிடத்திற்குள் மறித்து ஒரு தற்காலிக இடம் பரதீசுக்கு போக போறேன். நீ மறந்துருக்கிட்டல்ல, இனிமே பாதாள போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கே என்னுடனே கூட நீ பரதீசில் இருப்பாய். கரங்களை தட்டலுக்கு மகிமை செலுத்தலாமா? இயேசு தெரியாது, பரலோகம் என்னைக்கு தெரியாது. அதுபோலதான் எனக்கு என்னைக்கு மரணம் வரும் எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்னைக்கு மரணம் வரும் உங்களுக்கு தெரியாது. ஆனா மரணம் முன்பு வந்தால் நான் பரதீசு போகும், பாதாளம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நேசரத் பக்கத்துல கடையரோடை ஒரு கிராமம் இருக்கு. அது பாக்கியநாதன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இன்னும் இருக்கிறார். அவர் எழுதிய ஒரு பாடலின் வரியை பாருங்க. கொஞ்சம் பரலோகிடம் உண்டு என்றவரே, பரிவான் எனக்கும் ஓரிடம் தாருமே. பரலோகிடம் உண்டு என்றவரே, பரிவான் எனக்கும் ஓரிடம் தாருமே. பார் எனக்கும் வேறென்ன வேண்டும், உள்ளவரை பார் எனக்கு வேறென்ன வேண்டும், உள்ளவரை உள்மாற வேண்டும். கடைசி வசனம் வாசிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் எல்லாரும் பார்த்து லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி பிடித்திருங்கள் என்றார். இயேசு சொல்லுகிறார், மறுபடியும் நான் வரப்போறேன், ராஜாவா வரப்போறேன். அந்த நாடுல என் முன்பதாக தைரியமா வந்து நீ நிற்கணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இன்னைக்கு நம்ம சிஎம் ஸ்டாலின் அவங்க அடிக்கடி சொல்லுவாரு, தம்பு இருக்கா, பிராணி இருக்கா? அதோட ஜீசஸ் சொல்றாரு, தைரியம் இருக்கா உனக்கு, தம்பு இருக்கா உனக்கு, திராணி இருக்கா உனக்கு? என் வருகையினால நிறைய பேர் என் முன்பதாக நிற்க முடியாமல், தகுதி இல்லாமல், மலைகளை குன்றுகளை எங்கள் மேல் விழுந்தேன் பயந்து புலம்புவாங்க. ஆனா திவ்ய வாசகனாகி யோவானோடு இணைந்து ஒரு கூட்டம் ஆமென் கர்த்தராகிய இயேசு வாழ்வு சொல்வாங்க. இந்த கூட்டத்திற்கு உனக்கு தப்பு திராணி தைரியம்னா இயேசு சொல்றாரு, இப்பொழுதே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்க, என்றைக்காவது உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? என்றைக்காவது என் மரண நேரத்தில் என் கணவன்
நேரத்துல, என் பிள்ளை மரண நேரத்துல பதறக்கூடாது ஆண்டவரே. பரதீஸ்வரன் என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இப்படி என் பிள்ளைக்கு மரண நேரத்துல பரதீசன் வாழ்வை தாண்டி ஜெபம் பண்ண என் பிள்ளைக்கு மரணம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் என்னைக்கு ஜீவனை எடுக்க சித்தம் வச்சிருக்கிறாரோ அன்னைக்குதான் எடுப்பார். கரையில வீட்டுக்கு நாமே சொல்லலாமா? ஆமே. சின்ன இன்சிடென்ட் தான். வாஸ்தா நேரம் ஆயிடும், டைம் முடிச்சுட்டு நினைக்கிறேன். நீங்க நான் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் எழுதிக்கோங்க, பாருங்க. அப்போஸ்தலர் 7:55, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 வசனத்திலிருந்து நான் சொல்றது பாருங்க. இப்போ ஸ்தேவான் மரண தருவாயில் இருக்கிறான், மரிக்கல, ஆனா மரிக்க போகிறான். மரண தருவாயில் இருக்கும்போது அவருடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்து விட்டார். பார்த்துட்டு அதை சொல்றான், அதோ வானங்கள் திறந்திருக்கிறது. வானம் திறந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா வானங்கள் திறந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா வானங்கள். ஏன் வானம் சொல்லல? ஏற்கனவே பார்த்தோம் 2 Corinthians 12ஆம் அதிகாரத்துல பரதீசு எங்க இருக்கு? 3ஆம் வானத்துல இருக்கு. இப்ப ஸ்தேவான் பார்க்கறா, முதல் வானம் திறந்திருக்கு, 2ஆம் வானம் திறந்திருக்கு, 3ஆம் வானம் திறந்திருக்கு. இவரை வரவேற்க 3 வானம் திறந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் பார்த்துட்டு சொல்றான், அதோ தேவன் இருக்கிறார், அவருடைய வலதுபுறத்தில் இயேசு இருக்கிறார், அதோ தேவ மகிமையை நான் காண்கிறேன். எவ்வளவு சந்தோஷம்! ஒரு நாள் என்னை மரணம் சந்திக்கும், உங்களையும் சந்திக்கும். அந்த நேரத்துல ஒண்ணு பரதீசை பார்ப்போம், அந்த பாதாளத்தை பார்ப்போம். சரிதானா? உங்க முன்னால நடுராத்திரி ஏன் அப்படி கத்துற? உங்க மேல அன்பு. என்ன அன்பு? மரண நேரத்தில் நீங்க ஒருவரும் பாதாளம் போகக்கூடாது, ஜீசஸோட பேரடைஸ் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பிரசங்கத்தை குடிச்சிட்டேன்னா ஒரு கிளாரிட்டி, ஒரு சந்தேகத்தை மட்டும் கிளியர் பண்ற பாருங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறாங்கன்னா, ஆபிரகாமின் பரதீசு பரிசுத்த நகரம் ஒன்று என்று சொல்லுகிறீர்களே, ஆபிரகாம் மேலிருந்து பாதாளத்தில் ஐஸ்வர்யவானோடு பேசிக் கொண்டிருக்கிறாரே, அப்ப ஆபிரகாம் அது ஒரு தனி நபர் தானே? ஆபிரகாம் தானே மேலே அமர்ந்திருக்கிறார்? எங்களுக்கு சந்தேகம் எழுப்பலாம். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் மேலிருந்து இந்த ஐஸ்வர்யவானோடு பேசுவது போல நமக்கு தெரிந்தாலும், அங்கு ஒரு கான்வர்சேஷன் நடப்பது போல நமக்கு தெரிந்தாலும், ஆபிரகாம் மேலிருந்து பேசல. அது பரதீசிலிருந்து, பரிசுத்த நகரத்திலிருந்து துணிக்கிற வாய்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய சத்தம் தான். அப்ப ஏன் ஆபிரகாம் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு? வீட்டுல வாசி பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வாசி பாருங்க. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே உன் பெயரை பெருமைப்படுத்துவே. ஆபிரகாமின் பெயர் புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி பெருமைப்பட்டது தெரியுமா? லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க. சகீல் ரட்சிக்கப்படுகிறான். அப்ப இயேசு சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு, அவன் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தகப்பனையாக ஆபிரகாம். வீட்டிலே வாசி பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அல்லது 5ஆம் அதிகாரம், எனக்கு நிறைவேறில்லை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 5ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அதோட ஒரு வசனத்தை சொல்றேன். விசுவாசமாக்கத்தான் ஆபிரகாமின் பிள்ளைகள். கரங்களுக்கு கணக்கு மேவி செலுத்தலாமா? இப்ப நம்ம இயேசு விசுவாசிக்கிறோம், நம்ம யாருக்கு பிள்ளை? ஆபிரகாமுக்கு பிள்ளை. சரிதானே? அப்போ ஆபிரகாமின் பெயர் புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி பெருமைப்படுத்தப்படுதுன்னா, இயேசு விசுவாசிக்கிற நம்ம அனைவருமே புறஜாதிகளாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம தட்டுகள் ஆபிரகாம் தான். அல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமின் பெயர் பெருமைப்படுத்தப்படுகிறது. அதுபோல பரதீசு, பரிசுத்த நகரம், அந்த இடத்துக்கு ஆண்டவர் ஆபிரகாமின் மடி என்று பெயர் வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். மடி என்பது லேப்டாப், தொடையில வைக்கிறோம் பார்த்தீங்களா? நீங்க தான் டேபிள் வைக்கிறாங்க, ஆரம்பத்தில் லேப் தொடையில வச்சுக்கிறாங்க. அப்போ பரதீசுக்கு ஒரு பேர் தான் ஆபிரகாமின் மடி பெயர் வச்சிருக்கிறாங்க. சரிதானா? பிரசங்கத்தில் முடிச்சுட்டு நல்ல கவனிங்க. ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேலை அதோட பேசியிருக்கேன். இயேசுக்குள் வாழணும் நான் உங்களுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் செஷன்ல இயேசுக்காக வாழணும். இது ஒரு நான் பேச போறேன். இப்போ நீங்க கவனிங்க. நான் வாழ்ந்தா இயேசுக்குள் வாழணுயா, நான் மறித்தா பரதீசு போகையா, அல்லது இயேசு வருகை கொண்டு வந்தா பரலோகம் நான் போகையா, ஐஸ்வர்யவனை போவது அக்னியுள்ள பாதாளத்துக்கு நான் போய்விடக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாத அந்த இடத்துக்கு நான் போய்விடக்கூடாது, மேலே இருக்கிற பரிசுத்தவான்களை பார்த்து பார்த்து பதறக்கூடிய இடத்துக்கு நான் போய்விடக்கூடாது. இன்னைய வாழ்க்கையில இச்சை இருக்குதான் செய்யுது. இன்னும் ஆண்டவரோடு சரியான ஒரு உறவு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. இன்னும் நான் சரியான வேத தியானத்தில் ஈடுபடலை. இன்னும் என் கண்களிலே பரிசுத்தம் இல்லை, வாயின் வார்த்தையிலே பரிசுத்தம் இல்லை. எதற்கெடுத்தாலும் பொய்களை நான் பேசுறேன்.
ஏதோ சில குறைபாடுகளை நான் உணர்ந்தேன். இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கலாம். எப்படி அழைக்கிறார் தெரியுமா? உன்னை அழைத்தான் இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தான் இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தர் சித்தம் உன் வேளையிலே உணர்ந்து இணைந்தே வா. கர்த்தர் சித்தம் உன் வேளையிலே உணர்ந்து இணைந்தே வா. நான் ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைதான். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி வா. தீர்மானத்துக்கு வாங்க. ஆண்டவரே, இன்றிலிருந்து என் வீட்டுக்கு ஒரு அரையண்டி ஜெபத்திலே உங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வேத தியானத்துக்கு உங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். வீணான டயசிஸ் அரசியல் நான் பேச மாட்டேன். அந்த வீட்டில் எனக்கு இந்த வீட்டில் அதெல்லாம் நான் பேச மாட்டேன். சினிமா சீரியல் அது எனக்கு அவசியம் தான். ஆபாசம் குடி இது எதுவும் அவசியம் இல்லை. உமக்குள் நான் வாழ விரும்புகிறேன். இன்றைய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் இருக்கு. இப்பொழுதே நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன். என்னைக்கு மறித்தாலும் என் வாழ்க்கை உங்கள்தான். அப்படிப்பட்டவங்க எழுதி பார்ப்போம். ஒரு 30 வினாடி ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்த உங்களுடைய இணைந்து நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். 30 seconds ஆண்டவரே, முழு வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் நான் எப்படியோ வாழ்க்கை, ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கையை சரிப்படுத்த ஒரு சமூகத்தை நான் தாரேன். என் ஆத்மாவை தான், என் ஆவியை தான், என் சரீரத்தை தான். ஓ ரமானி ஏகாமோ, ஓ ரமோனி மீ லதுனி ஷோ, ஓ காமோ, ஓ ரமோனி ஏகாமோ, ரமோனி மோனன. ஆண்டோட வார்த்தைகள் நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ள கைகளில் உங்களை நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். உங்களுடைய ஃபியூச்சர் தான் பதில்கள் ஞாபகம் முன்பதாக இருக்கிறது. ஒரு பிரத்யேகமான நோக்கத்தோடு தெய்வீக அழைப்போடு இன்னைக்கு உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் வார்த்தைகள் செவி மட்டுமல்ல, இருதயம் தொனித்திருக்கிறது. உன்னோடு நான் பேசியிருக்கிறேன். என் வார்த்தை உனக்குள் கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவர் மத்தியிலே உலாவுகிறதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் நான் பார்க்கிறேன். ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே அறிக்கையிடுங்க. சிலருடைய இருதயம் பூட்டப்பட்டிருக்கிறதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இந்த இருதயத்தை நான் திறக்க விரும்புகிறேன். உங்களுடைய நாளிலிருந்து மனக்கடிதத்திலிருந்து உங்களுடைய ஆண்டவர் இப்பொழுது திறக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் எந்த இடத்துல வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறீர்கள், எந்த இடத்துல எந்த பகுதியிலே நீங்கள் பாவங்களை விழுந்து கிடக்கிறீர்கள், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள நல்ல ஒரு உறவு இல்லாமல் எந்த பகுதி டேமேஜ் ஆகி கிடக்கிறது, அது பொய்யினாலா, அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை பம்பு வார்த்தைகளை பேசுகிற காரியத்தினாலா, அல்லது நிச்சயமான காரியங்களை பார்க்கிற காரியத்தினாலாவா, அது சரியான வேத தியானம் ஜெபஜீவியம் இல்லாத அந்த சூழலா, அது திருமண அரசியலை பற்றியே பேசி பேசி காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இப்படி அறிக்கை எடுத்து பார்ப்போம். ஆண்டவருக்கு நினைவுபடுத்துகிற காரியத்தை அறிக்கை எடுங்க, நினைவுபடுத்த காரியத்தை அறிக்கை எடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உங்கள் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பிள்ளைகளுக்கு கழுவட்டுமா? என்றைக்கு நாங்கள் மறித்தாலோ, என்றைக்கு உங்க வருகையை நாங்கள் சந்தித்தாலோ, உங்க ராஜ்யத்துக்கு வர எங்களை நாங்கள் தயார்படுத்த சமுதாயங்களை நாங்கள் தருகிறோம். குறைகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது. உங்க ரத்தத்தால் இப்பொழுதே கழுவுங்க, இப்பொழுதே கழுவுங்க, இப்பொழுதே கழுவுங்க. ஆண்டவர் நம்மை கழுவி கொண்டிருக்கிறார். கோடாடி ஸ்தோத்திரம். அப்பா, உங்க சமூகத்தை அறிக்கையிட்ட ஒவ்வொருவரின் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அப்படியே உங்களை மறுரூபமாக்கி
கிறிஸ்துவமாகவே ஒரு சத்தியத்தை கேட்க நமக்கு உதவி செய்தால் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுது நாம் தேநீர் இடைவெளிக்காக நாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ 1 வரை ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடத்திற்குள்ளாக நாம் திரும்ப வந்து விடுகிறோம். தொடர்ந்து 2வது செக்ஷன் நமக்கு ஆரம்பமாகும். குறிப்பாக இந்த நாளிலே நமக்கு இந்த டீ மற்றும் சுண்டல், நல்ல சூடாக சுண்டல் இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு கொடுத்த நம்முடைய கொண்டட்டுப்பட்டி திருச்சுவையை சார்ந்த திரு ரூபன், பிரின்ஸ் ரூபன் அவருடைய குடும்பத்தாருக்கு நான் அவருடைய நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே அந்த டீ ஸ்நாக்ஸ் நம்ம கொடுத்திருக்கின்ற நம் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக மிகமாக நமக்கு ஸ்தோத்திரம். உடைய பாதத்தில் காத்திருந்து ஆண்டவரே, நீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அர்ப்பணிக்க நீர் கொடுத்த திருவைகளுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக ஆண்டவரே, நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சோர்வை நீக்கும்படி அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ரூபனுடைய குடும்பத்தார் இந்த நாளிலே இந்த டீ மற்றும் ஸ்நாக்ஸ் கொடுத்திருக்கிறாங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, அதை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்த உடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதி, இதற்கான பலனை உங்கள் வாழ்விலை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும். ஜெபத்தினாலே ஊழியத்தை தாங்குகிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உடைய கிருபை சூழ்ந்துவிட்டது. நாங்கள் ஆண்டவரை 2வது பகுதியிலேயும் கர்த்தாவினுடைய வார்த்தைக்கு எங்களுடைய செவிகளை திறந்து எங்களை அர்ப்பணிக்கின்ற இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இந்த இடைவெளிக்கு பிறகு நமக்கு வேதவினா போட்டி நடக்கிறது. எனவே நீங்கள் யாரும் வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டாம், போய்விடாதபடிக்கு இங்கிருந்து நமக்கு 4 மணி வரையிலும் தெய்வ பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க போர்டு கேட்டுக்கொள்கின்றேன். வெளியே டீ ரெடியாக இருக்கிறது, சாப்பிட முடியும்.